வணக்கம் மக்களே, அனைவருக்குமே வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் என்று சொல்லியாக வேண்டும். என்ன தகவல் அப்படின்றத அடிப்படையாக பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது 2026ஆம் ஆண்டிற்கான தமிழக சட்டப்பேரவைக்கான தேர்தல் பார்த்திங்கன்னா விரைவில் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் அதற்கான பணிகளை பார்த்திங்கன்னா தீவிரமாக களத்தில் இறங்கி செஞ்சுட்டு வராங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அதுக்கப்புறம் நம்முடைய புதிதாக தொடங்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி மற்றும் தேசிய அளவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா, காங்கிரஸ் கட்சிகள் எல்லாம் கூட இந்த கூட்டணியை பார்த்திங்கன்னா கூட்டணி அமைப்பதற்கான காய்களை எல்லாம் நகர்த்தி வராங்க. அப்படி இருக்கக்கூடிய வேளையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமும் பார்த்திங்கன்னா முன்பு, அதாவது கடந்த தேர்தலில் வைத்த அதே கூட்டணி நடப்பு தேர்தலையும் தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியினுடைய தலைவரும் நடப்பு முதல்வருமாக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அறிவித்ததையெல்லாம் நம்மால் பார்க்க முடிந்தது. இப்படி இருக்கக்கூடிய வேளையில் நம்முடைய தாவேகாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய நடிகரும் மற்றும் அக்கட்சியின் தலைவருமான நடிகர் விஜய் பார்த்திங்கன்னா நம்முடைய திராவிட கழகத்தின் சார்பாக தற்பொழுது பதவி வகித்து வரும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை ஒரு மறைமுகமாக பார்த்திங்கன்னா தாக்கியிருக்காங்க. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா அதாவது மறைமுகமாக வார்த்தை தாக்குதல் நடத்தியிருக்காரு. இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா அரசியல் கட்சி வல்லுநர்கள்லாம், அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா உற்று கவனிக்கிறாங்க. காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய உதயநிதியை பார்த்திங்கன்னா மையமாக வைத்தே பார்த்திங்கன்னா திராவிட அரசியலை எதிர்க்கிறாரா நம்முடைய விஜய் அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு. அவர் பார்த்திங்கன்னா கட்சி தொடங்கும் போதே பார்த்திங்கன்னா விஜய் சொல்லியிருக்கிறாரு, நமக்கு பார்த்திங்கன்னா அரசியல் எதிரி என்றால் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், அதே கொள்கைக்கு எதிரி என்றால் அது பாரதிய ஜனதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி தான் அரசியலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய வேளையில் 2026இல் தாவேகா முக்கியமாக ஒரு பாயிண்ட் வைக்கிறோன்னா அது உதயநிதி மேலே ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் எதிர்க்க போவதாக தற்பொழுது ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கு திமுக தரப்பில் இருந்து என்ன பதிலடிகள் எல்லாம் கொடுக்கப்பட போகிறது என்பதையெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.